57 வருஷம் எந்தெந்த கட்சி? திமுக, அண்ணா திமுக. எவ்வளவு? 57 வருஷம். நீ அப்ப பிறந்தியா? இல்ல. நான் அப்ப பிறக்கல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த ரெண்டு கட்சியிலும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆட்சி பண்ணாங்களே, ஏதாவது நல்லது பண்ணாங்களா? நிறைய வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டோமே. இந்த 57 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 வருஷம் அண்ணா திமுக பண்ணுச்சு. மீதி இருக்கிற டைம்ல திமுக. இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணியும் இன்னும் நமக்கு குடிக்கிறது தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, அடிப்படை வசதி கிடையாது. தண்ணி இருக்குமா? இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது. நீ எப்படி இல்லைன்னு சொல்ற? தண்ணி இருக்குன்னு நான் சொல்றேன். இருக்குது. அந்த தண்ணி வேற. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது இல்லையா? தண்ணி இருக்குது. எங்க இருக்குது? சரி, தண்ணி எங்க இருக்குது? இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போனா தென்பண்ணை ஆற்றுல தண்ணி இருக்கு. இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனா காவிரி ஆற்றுல தண்ணி இருக்கு. இந்த 2 ஆறும் நம்ம ஊர்ல தான் போகுது, நம்ம மாவட்டத்துக்குள்ளதான் போகுது. தண்ணி இருக்கு. ஆனால் அந்த தண்ணிய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த 2 கட்சிக்கும் மனம் இல்லை. சரிதானம்மா? காவிரி ஆற்றுல 50 கிலோமீட்டர்ல தண்ணி கடல்ல போகுது, கடல்ல போய் கலக்குது தண்ணி. தென்பண்ணை ஆற்றுல போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி கடல்ல அவ்வளவு தண்ணி கடல்ல போச்சு. இங்க இருந்து தென்பண்ணை யாரு 20 கிலோமீட்டர் இல்ல, 10 கிலோமீட்டர் இல்ல. மீச எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். 10 கிலோமீட்டர் இல்ல. அப்போ பக்கத்துல தண்ணி 10 கிலோமீட்டர் இருந்தோ இவங்க இன்னும் கொடுக்கல. இப்ப எதுக்கு இவங்க ஆளணும்? எதுக்கு இவங்க ஆளணும்? இவங்களால கொடுக்க முடியலையே. தினைக்கும் நான் சேனோகால் திட்டம் வேணும்னு நான் நின்று போராட்டம் பண்ண. நான் அவங்களுக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். சேனோகால் திட்டம் தென்னந்தோப்புல தானே மீட்டிங் வச்சோம். அரசாங்கம் ஞாபகம் இருக்குதா? 7 கிலோமீட்டர் தென்னந்தோப்புல போயிட்டு ஒரு மீட்டிங் வச்சு எல்லா விவசாயிகளும் வாங்க ஒரு நாள் மீட்டிங் வச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் வலியுறுத்தி தொடர்ந்து சொல்லி இதே இடத்துலதான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க சொன்ன. நான் அறிவிச்சு 2 வருஷம் முதலமைச்சர் இருந்தாரு. இருந்து ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல, ஒரு துரும்பு கிள்ளி போடல. இதுக்கப்புறமா பண்ணுவாங்க.